இப்போ நம்ம ரூல்ஸால தான் இது பண்ணோம். நம்ம என்னன்னா பேட்டரி விஷயத்தை எஃப்ஜே ஃபர்ஸ்ட் தலை அப்படியே ஆனதுக்கு சொல்லும் போதே நம்ம அதை வேண்டாம்னு சொல்லி வந்து மூஞ்சி முன்னாடி அமைத்து வந்து பேச முடியாதா? திவ்யா திவ்யா இப்போ இந்த பேட்டரி இஷ்யூக்கு முதல்ல வரும் ஃபர்ஸ்ட். இப்ப இத தட்டுனது சொன்னாண்டா சபரி இதுல ரசம் இருந்தது, நான் இப்படி போட்டேன், இப்ப ரசத்துல அப்படி போட்டு நீ அது வந்து அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தினால நான் டென்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல. இப்போ எஃப்ஜே இந்த மேட்டரை தலை ஆனதுக்கு அப்புறமேட்டு சொல்லும் போதே நம்ம அதெல்லாம் முடியாதுப்பா, யாராவது ஒரு ஆள் தேவைன்னா வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த பண்ண மாட்டேன். தலை அவங்க என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே, நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. சாப்பிடும் போது யாரோ ஒருத்தர் பேட்டரி மாத்துறது ஒன்றும் தப்பு இல்லையே. சாப்பாடு தான் போட்டுட்டு இருந்தேன் எல்லாருக்கும். ரூல் இஸ் ரூல்ன்றாங்கல்ல. அப்ப நம்ம எல்லாருக்கும் வரும்போதே நம்ம வந்து முடியாதுப்பா, இது எப்படி பிராக்டிகலி பாசிபிள் அப்படின்னு நம்ம அங்க சொல்லல. அதனால நம்ம அந்த பாயிண்ட் இங்க பேச முடியாது. அது ஆச்சா. அடுத்து ஓகே, அந்த டென்ஷனோட நீ வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்ட அப்படின்னா என்ன நான் பேட்டரி மாத்திட்டாங்கன்னு நினைச்சேன்டா. எனக்கு அமர்தீன் கலெக்ட் என் பேட்டரி. ஐ தாட் பேட்டரி மாறிடுச்சு. பேட்டரி மாத்தல, அதனால அவன் நீ என்ன பண்ணல, ஸ்பூன்ல அவளுக்கு தாட் வந்து கொஞ்சம் மைண்ட்ல ஹோல்ட் ஆயிருச்சு இல்லையா? என்னது இது, ஏன் எனக்காக பேட்டரி கூட மாட்டிருந்தேன் சமைக்கிறேன், அது டெலிவர் ஆகுது, நான் அங்க பிடிக்கிறேன். அங்க பேசும்போதே வந்து என்ன சொல்லி இருந்திருக்கணும். இல்ல சொல்லியிருந்தாரு, கிச்சன் டீம்ல ஒர்க் பண்ணி சொல்லிட்டாரு, நீங்க யாராவது கூட மாத்தி கொடுக்கலாம்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஏன்னா எனக்கு நான் கவனிக்கல சாப்பாடு போட்டுட்டு இருந்தனால. இல்ல நானே போய் சாப்பாடு ஹோல் பண்ணி எனக்கு பிரச்சனை இல்ல. ஐ தாட் போட்டிருக்காங்க. பாஸ் சொல்லும் போது எனக்கு தெரியும், ஐயோ நம்ம பேட்டரி மாத்தல, என்னடா பேட்டரி மாத்தலன்னு கேட்டா அவங்கதான் போய் எடுத்துக்கணும், அடப்பாவீங்களா அப்படின்னு. புரியுது. பட் அமித்துக்கு தட்டுல போட்டது பிரச்சனைனா நீ மூஞ்சுக்கு சொல்ல வேண்டியதானே, நீ ஒரு பெரிய மனுஷன் தானே, எதுக்கு பின்னாடியே உட்காந்து பேசுற, என்னைக்குதான் மாத்திப்பாத. அவன் பாயிண்ட் அதுதான் அவன் சொல்றான். வியானாவது கேட்டா என்கிட்ட நேர கோவத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு இப்படி போடாதீங்க தட்டுல அப்படின்னு. நீ எப்படிடா போட முடியும் தட்டுல? நானு வச்சிட்டீங்க. அதையும் திவ்யா கேட்கும்போது நீங்க வந்து இல்ல எஃப்ஜே மாட்ட, திருப்பி எஃப்ஜே சொன்ன மாட்டு குடுத்துரு அப்படி சொன்னா, நான் பரவாயில்ல நம்ம சொல்லிட்டு போய் வச்சுட்டேன் உள்ள. அப்புறம் நான் தான் அப்புறம் தலையோட பேச்சுக்கே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வாவியானா எல்லாரும் அதான் ஃபாலோ பண்ணாங்க. சொன்னா 2 ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டா சரி பரவாயில்ல கொடுத்துரு போட்டு விட்டுருங்க. மாட்டுச்சுன்னா விட்டுருன்னு சொன்னாங்க. ஆமா, அப்புறம் நீங்க இல்ல நான் மாட்டல அப்படின்னு சொல்லி. ஆமா மாட்டலையே, என் கையில இருந்தது. ஆமா கையில் மாட்டல, போடாத பேட்டரி வந்து என் கையில இருந்தது. ஓகேவா, சோ வேண்டான்னு நான் விட்டுட்டேன். அதனாலதான் நான் வந்து சும்மா ஹெல்ப்பரா நின்னுட்டு இருந்தேன். தேவையில்லாத வேலை எனக்கு. பட் மேபி நம்ம அதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது நான் அதை எடுத்துக்கிறேன். பட் இங்க உள்ளதுங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா எனக்கு ஏன் தலைவலி. ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க அதை நோட் பண்றாங்கன்னா சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதுல இருந்து மேபி ஒரு லைட்டரா கூட இது பண்ணலாம். கை தட்டாம பண்ணுங்க, தலைவலிக்குது எனக்கு ஆல்ரெடி. கை பக்கத்துல கொஞ்சம் தட்டாதீங்க, தலைவலிக்குது சீரியஸ்லி. என்ன விக்ரம், என்ன இது சொல்ல வரீங்க? சாப்பிட்டு தானே இருக்காங்க. என்னோட தலையை நீங்க கண்காணிக்கிறாரு. ஓ அது மேல் பார்வை கண்காணிப்பு. இன்னைக்கு அவர் தான் எனக்கு தலை. அவரை என்னோட தலையை யாரும் கேட்காதீங்க. கேட்க என்ன ரோல்ல இருக்கிறாருன்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். உனக்கு எதுவும் தெரியும்? அவரை அப்பப்ப ரோல் மாத்திட்டு இருப்பாரு. ஆமா 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 ஆமா, ரோலிங்லயே இருப்பாரு. பல பேரோட ரோல் எடுத்து பண்ணுவாங்க. நான் பேசி பல பேருக்கு மனசுக்குள்ள பாடிக்கோங்க. நீங்க பாடுங்க, இல்ல தள்ளி நின்று பாடுங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இது என்னோட டைம். சாப்பிட்டுட்டு வரீங்களா, நீங்க பக்கத்துல உட்கார்றது ஓகே, பாடாதீங்க. நான் எங்க பாடாம இருக்கணும்? நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நீ வந்து போனது உட்கார்ந்து பண்றது நல்லா இல்ல. பாட்டு போட்டு நல்லா அப்புறம் பேசிட்டு நான் வந்து நியாயமா சொன்ன பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட வேணாம் இருக்கும். நல்லா சத்தமா பாடுங்க. பார்த்த போது நம்ம என்ன சொன்னாலும் அது பண்ணுவாரு. நீ என்ன சொன்னாலும் நம்ம பேசினது பாடாதீங்கன்னு சொன்ன பாட்டு. அக்கா பாட்டு
ஊட்டி விடணும்னா சொன்னீங்க கூட விட்டு விடுவோம். என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா? சாச்சா நான் சூஸ் பண்ணி எது பண்ணணும்னு. எது பண்ணணும்னு சூஸ் பண்ணுவீங்களா? கண்ணீரின் ஓ, எனக்கு ஊட்டி விடணும் நீங்க தான் சூஸ் பண்ணீங்களா? கேட்டீங்க பண்றேன்னு. கேட்டீங்க பண்றேன்னு. அதுதான் நான் கேட்டேன். நானும் பண்ணுவீங்களா? மேற்பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்றதே வந்து ஒரு பெரிய அவங்களுடைய ஸ்பேஸ்ல வந்து இன்வேட் லிமிட்ஸ் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? அன்லிமிட்டட்னு நினைச்சேன். உட்காரும்போது உட்காரக்கூடாதுன்னு சொல்லல. பேசும்போது கைத்தட்டு சவுண்ட் கேட்டுச்சு, அதனால தட்டாதீங்க. அவரு டான்ஸ் விட்டு பாட்டுல வந்திருக்காருடி இந்த வாரம் ஃபுல்லா பாட்டு. ஒரு 3 பேர் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் வந்து எப்போதுமே எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போற ஒரு பர்சன். அத நான் பாத்திருக்கேன். இல்ல அந்த தலைவரே அதை பண்ணிருக்காருடி. நம்ம 3 பேர் யாராவது பேசணும், 4 பேர் ஏதாவது பேசணும்னா அந்த இடத்தை தாண்டி போறதுக்கே அவர் கேட்பாரு கேர்ள்ஸ் கேன் ஐ அப்படின்னு. இப்ப வந்து உட்கார்ந்துருக்காரு, அதுதான் கொஞ்சம் ரொம்ப கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு. ஹை பிட்ச். கவிஞன் இல்லையா நான் காத்திருந்தால் காதலின் நீனும் இல்லையா கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன் காலடி தடத்தில் நான் கூட்டிருக்கிறேன். வைப் பண்றோம் ஏதோ சேர்ந்து இல்ல நீ இருக்கிறது வைபா இல்ல. ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஏய் என் தலை பறக்க சொல்லாத. நமக்கு தான் சில பேரை பிடிக்கல வந்து உட்காரலாம். அதான் உட்காந்துருது பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேரம் சொன்னாலும் வந்து இருக்கிறாரு பாரு. யோசிச்சு பாரு. ஏய் தலைய பேசாத. தலையா என்ன வேணாலும் உன் தலை பேசலாம். அங்க இல்ல இருக்காரு. ஜட்ஜ். உன் தலை அங்க இருக்காரு. தலை இல்ல ஜட்ஜ். எனக்கு இன்னைக்கு அவர் ஜட்ஜ் தலைதான். பண்றாரு நம்மள. எனக்கு இன்னைக்கு அவர் தலைதான். பாரு நீங்க உங்க தலைய பேசுங்க, நான் அப்பவே சொல்லிட்டேன். தப்பா பேச அவர் வீட்டுக்கே தலை. பிக் பாஸ் சொல்லி I'm not joking, I'm சீரியஸா சொல்றேன். இல்லனா எனக்கு ஒண்ணே ஒண்ணுதானா, இப்ப நம்ம எங்க ரூம்ல எல்லாம் இப்போ ஒரு 3 பேர் யாரோ பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்ப அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதே வந்து விக்ரம் வந்து கைஸ் கேன் ஐ அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போவாரு. அப்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பரவாயில்லையே ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு போறாரு, அடுத்தவங்க கான்வர்சேஷன்ல இன்வைட் பண்ண கூடாதுன்னு பெர்மிஷன் கேட்ட விக்ரம் போது நீங்க 2 பேர் பேசிக்கோங்க. இப்போ வந்து சீட்டை போட்டு உட்கார்ந்துருக்காருன்னா அவர் என்ன ட்ரை பண்றாருன்றத எனக்கு கொஞ்சம் விளக்குங்களேன். என்னடி பண்றியா? அங்க இருந்து ஒரு ஆள் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க நீங்க இங்க வந்து உட்காருங்க, நாங்க அங்க உட்கார்ந்துக்கிறோம் உங்களுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா வந்து உட்கார்ந்துட்டாரு. ஆமா நீ பாக்கலையா? நீ கேட்டல அங்க என்ன டிஸ்கஷன் செய்கையில வந்துட்டாரு. பாட்டு பண்ண நம்ம டிஸ்டர்ப் ஆயிருவோமா? நம்ம ஏன்ச்சு நீங்க வேலை பார்க்க போயிருவீங்கல்ல, ஒரு வழியா அதாவது சாப்பிட முடியணும்ல. நால ஒரு அட்டெம்ப்ட் அவ்வளவுதான். பரவாயில்ல இவ்வளோ விஷயம் மனசுல ஏத்தி அவர் அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரு பாரு. எப்பவுமே சின்சியரா ட்ரை தெரிஞ்சுக்கணும்னு பண்ணுவாரு. நினைக்கிறேன். எப்பவுமே ஃபெயிலியர் தான், சின்சியரா ட்ரை பண்ணுவாரு. பரவாயில்ல. அந்த மேனேஜர் டாஸ்க்ல வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை சில பாட்டு பேர் இந்த கிடையாது. காமெடின்ற பேர்ல அது எப்படி பண்ணணும்னு இருக்கு. இப்ப நீ பண்றது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. நிம்மதியா சாப்பிட்டோமே, ஆமா அதான் சொல்றேன், அமைதியா இருங்க. அவர் பாட்டு தான் பண்ணிட்டு கண்டதையும் நினைச்சிட்டு பாரு சாப்பிட முடியாது. நீ சாப்பிடு பாவம். சாப்பிடுறீ நீ சாப்பிடு, யாரும் உட்காந்தா நமக்கு என்ன. ஏய் அவர் உட்கார பத்தி பிரச்சனை இல்லை. அப்புறம் வீட்ல எல்லா ரைட்ஸும் இருக்கு உட்கார்றதுக்கு. திவ்யா நான் கால் அடிக்கல, பிரச்சனை இந்த இல்லை. மாதிரி என்கிட்ட வந்து நீ கால் அடிக்கல, நேரா நிக்கிறாரு, பிரச்சனை இல்லை. காலை கூட திருப்பி போட்டுக்கோங்க இந்த பக்கம். நான் பார்த்தேன் லைக் தூரத்துல இருந்து. நான் மத்தவங்களதால எனக்கு காலாட்டுற நிப்பாட்ட முடியாதுமா. இல்ல அவன் வந்து பேசிட்டு போனான். இன்னும் வேணா அகலமா கால் நீட்டலாம். பட் ஓகே இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு இதுவே ஜாஸ்தி தான். நீ காலை அமுக்கி விட்டேன், பேசிட்டு தான் இருக்கேன் அவர்கிட்ட. அப்ப இப்ப வந்து வணக்காச்சு விக்ரம் இருக்காங்க. எனக்கு என்னன்னா எனக்கு தெரியல, ஃபெல்ட் வெரி லைக் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஓகே நம்ம தனியாவே இருப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்க தான் அன்னைக்கு கூட இதுலயே சொன்னீங்களே தனியா. ஆமா எனக்கு யாருங்க அப்ப நீங்க டேரக்டா தான் பாயிண்ட் பண்ணீங்க. எனக்கு இங்க யாரு எப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தனியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு